நிறைவு பெற்றது ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல். இது தொடர்பான முக்கிய செய்தியை பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களை வழங்க இணைகிறார் எமது செய்தியாளர் சதாசிவம். சதாசிவம், வணக்கம். ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் போட்டியிட எத்தனை பேர் வேட்புமனு தாக்கல் செய்திருக்காங்க? இதற்கு அடுத்து என்னென்ன நெறிமுறைகள் பின்பற்றப்பட இருக்கின்றன? விரிவான தகவல்கள் சதாசிவம். இதற்கான வேட்புமனு தாக்கல் என்பது இந்த மாதம் கடந்த 10ஆம் தேதியானது தொடங்கியது. இதனைத் தொடர்ந்து வேட்புமனு தாக்கல் 17ஆம் தேதி வரை ஓல்ட் இஸ் கோல்டுன்னு சொல்லுவாங்க. இங்க ஒருத்தர் பழைய கார் வித்தே மாசம் பல லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறாரு. எப்படின்னு தெரிஞ்சுக்க ஃப்ரீடம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. மாவட்ட தேர்தல் நடத்த அலுவலர் தெரிவித்தார். வேட்புமனு தாக்கல் இடையே அரசு மற்றும் பொங்கல் விடுமுறை காரணமாக 3 தினங்கள் மட்டுமே வேட்பாளர்கள் வேட்புமனு செய்ய முடியும் சூழ்நிலையில் இருக்குது. இதனைத் தொடர்ந்து இன்று இறுதி நாளான 17ஆம் தேதி வேட்புமனு தாக்கல் காலை 11 மணி அளவில் தொடங்கியது. முதல் ஆளாக பார்த்தோம் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் சீதாராம் சினி தனது வேட்புமனு தாக்கல் செய்தார். இதன் பின்னர் திமுக சார்பில் போட்டியிடக்கூடிய திமுக வேட்பாளர் சந்திரகுமார் வேட்புமனு தாக்கல் செய்தார். தொடர்ந்து முக்கிய அரசியல் கட்சிகள் இந்த தேர்தலில் போட்டியிடாத நிலையில் போட்டியிடக்கூடிய சுயேட்சை வேட்பாளர்கள் எண்ணிக்கை அதிகரிக்கக்கூடும் என எதிர்பார்க்கப்பட்டது. அதே போன்றுதான் கடைசி நாளான வேட்புமனு தாக்கல் இன்று செய்ய உள்ள நிலையில் சுயேட்சை வேட்பாளர்கள் அதிக அளவில் வேட்புமனு தாக்கல் செய்தனர். இதனை பார்த்தோமானால் கடந்த 3 தினங்களாக நடைபெற்ற வேட்புமனுக்கள் தொடர்ச்சியாக இன்று ஒரு நாள் மட்டுமே 56, அதாவது திமுக நாம் தமிழர் உட்பட 56 வேட்பாளர்கள் வேட்புமனு தாக்கல் செய்துள்ளனர். இதன் மூலம் ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் வேட்புமனு தாக்கல் செய்தவர்களுடைய எண்ணிக்கை பொறுத்தமானால் கடந்த 2 தினங்களில் 9 பேர் 10 வேட்புமனு தாக்கல் செய்த நிலையில் மொத்தமாக ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் 66 பேர் வேட்புமனு தாக்கல் செய்துள்ளனர். இறுதியாக 3 மணிக்கு பிறகு தேர்தல் நடத்தும் அலுவலர் மணி முறையாக செய்தியாளர்களை சந்திக்கும் போது தேர்தல் இதுவரை எவ்வளவு வேட்புமனுக்கள் அதிகாரப்பூர்வமாக பெறப்பட்டது என்பது குறித்தான தகவல்கள் தெரிவிக்கப்படுவார்கள். தொடர்ந்து வேட்புமனு மீதான பரிசீலனை நாளை தினமும் வேட்புமனு வாபஸ் பெறுவது 20ஆம் தேதியும் மேற்கொள்ள உள்ளது. நன்றி சதாசிவம், உங்கள் விரிவான தகவல்களுக்கு.